ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, நவம்பர் 30, 2020. பகவானுடைய மகா வாக்கியம், புத்தியை ஸ்திரப்படுத்துவதுதான் உங்களுடைய மிக சிரேஷ்டமான சாதனையாகும். நாம் அனைவரும் அறிந்துள்ளோம், இன்றைய மனிதர்களது புத்தி எப்போதும் இல்லாத அளவு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் மிக மோசமான பழக்கமுடையவர் ஆகிவிட்டார்கள். உலகாயுத விஷயங்கள் அனைத்தும் அறிந்தவர்களாக இருந்தாலும் புத்தி அந்த அளவு அலைபாயக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் எங்காவது புத்தி மாட்டிக்கொள்கின்றது. நாம் ஈஸ்வரிய ஞானத்தை கிரகிக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் ராஜ யோகத்தினுடைய சிரேஷ்ட வழிப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நாம் நமது புத்தியை ஒரு பரமாத்மாவினுடைய சொரூபத்தில், தனது சொரூபத்தில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இந்த நிலை நமக்கு அநேக சக்திகளை வழங்கும். இது மிக பெரிய கலை ஆகும். இந்த கலை நம்மிடம் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பிறகு அநேக மற்ற கலைகள் வந்துவிடும். ஏனெனில் மன ஒருமுகப்பாடுதான் அநேக கலைகளுக்கான விதை ஆகும். நாம் சம்பூர்ணம் ஆகுவதற்கும் அதுதான் விதையாகும். நாம் சோதனை செய்வோம். எனது புத்தி எங்கெல்லாம் அலைபாய்கின்றது? எனது புத்தி எங்கு செல்கின்றது? யாரிடமாவது, ஏதாவது பொருளிடம் அல்லது ஏதாவது ஆசையில், பேராசையில் மாட்டியுள்ளதா? அங்கிருந்து நாம் தனது புத்தியை விடுவிக்க வேண்டும். இந்த காரியத்தை நாம் தான் தனது ஞான பலத்தினால் செய்ய வேண்டும். மற்றொரு விஷயம், நாம் தனது புத்தியை தூய்மையாகவும் ஆக்க வேண்டும். நினைவு செய்வோம், பாபா கூறியுள்ளார், எப்படி ஒன்றும் இல்லாத கரங்களினால் மந்திரவாதம் காட்டக்கூடிய மந்திரவாதிகள் அதிசயத்தை நிகழ்த்துகின்றார்கள். நீங்கள் புத்தியினால் தூய்மையாக இருக்கக்கூடிய மகான் ஆத்மாக்கள், நீங்கள் அனைவரும் எவ்வளவு பெரிய அதிசயத்தை வேண்டுமானாலும் நிகழ்த்த முடியும். யார் தனது புத்தியை தூய்மையாக, பவித்திரமானதாக ஆக்குகிறார்கள், அதில் ஈஸ்வரிய பொக்கிஷங்களை நிறைத்து விடுகின்றார்கள், அதை வரதானங்களினால் நிறைத்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஸ்தாபனையினுடைய காரியத்தில் மிக பெரிய யோகதானம் செய்கின்றார்கள். நாம் புத்தி எப்படி ஸ்திரப்படுத்துவது என்ற சோதனை செய்ய வேண்டும். ஆனால் முக்கியமான விஷயம், நாம் அதற்கு அநேக சாதனைகளும் பயிற்சியும் செய்ய வேண்டும். பயிற்சி இல்லாமல் புத்தியை ஸ்திரப்படுத்த முடியாது. பயிற்சி நாம் என்ன செய்ய வேண்டும்? தனது 5 சொரூபங்களையும் விசுவலைஸ் செய்ய வேண்டும். பரமாத்ம சொரூபத்தில் தனது புத்தியை ஸ்திரப்படுத்த வேண்டும். பிரம்மலோகத்தில் சர்வ சக்திவானை தவிர நமக்கு வேறு எதுவும் தென்படக்கூடாது. இந்த பயிற்சியை இன்று முழு நாளும் நாம் செய்வோம். ஆனால் இன்னும் சிறிது முன்னேற்றம் அடைந்து செல்வோம். பாபா மிக நல்ல விஷயம் கூறியுள்ளார். நீங்கள் விஸ்வ மகாராஜன் ஆக வேண்டுமெனில் விஸ்வத்திற்கு சகாஷ் கொடுங்கள். நாம் தனக்காகவும் குடும்பத்திற்கும் அநேக முறை சகாஷ் கொடுத்துள்ளோம். ஆனால் இப்போது நாம் இந்த மகான் பாரத தேசத்திற்காக, முழு உலகிற்காக ஏதாவது செய்ய வேண்டும். துக்கத்தில், அசாந்தியில், பிரச்சனைகளில் மாட்டியிருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அவர்களுக்கு எந்த உதவியும் அடைக்கலமும் தென்படுவதில்லை. அவர்கள் சிவ தந்தையின் பக்கம், மேலும் நம் அனைவரின் பக்கம் தாகமான பார்வையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இப்போது சங்கல்பம் செய்வோம். நான் தினமும் உலகிற்கு சகாஸ் கொடுக்க வேண்டும். காலை 6 மணி, மாலை 6 அல்லது 7 மணி, அந்த நேரத்தில் 10 நிமிடங்கள் யோகயுக்தாகி சக்திகளுடைய, பவித்திரதாவினுடைய, சாந்தியினுடைய கிரணங்களை நாலாபுறமும் பரப்ப வேண்டும். இன்று முழு நாளும் நாம் தனது புத்தியை ஸ்திரப்படுத்துவதற்காக பயிற்சி செய்வோம். நான் ஆத்மா மிக தேஜஸ்வியாக இரு புருவ மத்தியில் வீற்றிருக்கின்றேன். தனது சொரூபத்தை
விஸ்வலைஸ் செய்து பாருங்கள். புத்தியை நாம் ஸ்திரப்படுத்துவோம், அதாவது தன்னை பார்த்து கொண்டே இருப்போம். என்னிடமிருந்து நாலாபுறமும் கிரணங்கள் பரவி கொண்டிருக்கின்றது. கூடவே பல சங்கல்பங்கள் செய்வோம். பிறகு பரந்தாமத்தில் சிவ தந்தையை பார்ப்போம். அவரிடம் புத்தியை ஸ்திரப்படுத்துவோம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரது மகிமைகளை பாடுவோம். இது போன்ற அடிக்கடி இந்த பயிற்சி செய்வதினால் நமது புத்தி ஸ்திரமானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி.